ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7ஆம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? ஏகதேச உருவக அணி. உருவக அணி, ஓமை அணிலாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. இன்றைக்கி ஏகதேச உருவக அணி பார்க்கலாம். இப்போது இந்த தொடரை பாருங்கள். அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இங்கே அறிவுக்கு விளக்க உருவகப்படுத்தியிருக்காங்க. அறியாமைக்கு இருளை உருவகப்படுத்தவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி ஒரு பொருளை உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விடுறது தான் ஏகதேச உருவக அணி. ஏகதேசம்னா என்ன? ஏகதேசம்னா ஒரு பகுதின்னு அர்த்தம். இப்போ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போது இதுவே இங்கே அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை என்னும் இருளை நீக்க வேண்டும் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது ஏகதேச உருவக அணி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே இருளுங்கிற வார்த்தையே இல்லை. அறிவை உருவகப்படுத்திட்டு அறியாமையை உருவகப்படுத்தாமல் விட்டுருக்காங்க. ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த குறளை பாருங்கள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இந்த குறளை கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்பாங்க. ஏகதேச உருவக அணி. சரி, இப்போது எதனால இந்த ஏகதேச உருவக அணின்னு சொல்கிறோம்? திருவள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகப்படுத்திவிட்டு மக்களின் உயர்வு தாழ்வை உருவகப்படுத்தாமல் விட்டுருக்காங்க இந்த குறளோட. ஸோ அதனால இது ஏகதேச உருவக அணி. இந்த குறளை கொடுத்துட்டு என்ன அணின்னு கேட்பாங்க. ஏகதேச உருவக அணி.